துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கரனுடைய நகர்வு தனஸ்தானத்தை மையப்படுத்தி நகர்வாக இருக்குது. ஸோ ராசிநாதன் சுக்கரன் நகர்வு அப்படி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட துலா ராசி நபர்களும் இந்த வார அமைப்புகளில் பொருளாதார அமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது பலருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக அமைய போகுது. ஸோ துலா ராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப சம்பள வேலை, தொழில், சைடு இன்கம், பார்ட் டைம் ஜாப்பு, இல்லை சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த வார அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அமைப்புகளை கொஞ்சம் மேம்படுத்தி கொள்வது, அதாவது உங்கள் பாக்கெட்டை நீங்களே நிரப்பிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு சம்பவங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். அது கண்டிப்பாக கன்ஃபார்முங்கிறத எடுத்துக்கலாம். காரணம் அங்கே தனஸ்தானத்தில் ஏற்கனவே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரனுடைய நகர்வு இருக்க போகிறதுனால இந்த மாதிரியான நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாரம். அதுக்கடுத்தது பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அவரவர் தேவைக்கேற்ப இந்த வார அமைப்புகளில் பொருள் வாங்குவது, பொருளை வாங்கி அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பொருள் என்பது பலதரப்பட்ட விஷயங்களை குறிக்கும். ஸோ அவரவர் தேவைன்னு ஒன்று இருக்குது. தேவைக்கேற்ற மாதிரியான சில சூழ்நிலைகளை மையப்படுத்தி பொருள் வாங்குவது, பொருளை வரவழைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் துளாராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் ஈடுபடும். அதே சமயம் அதுக்கு அடுத்த நிலைமையாக சந்திரனுடைய நகர்வு கிட்டத்தட்ட 4, 5 இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த வாரம் முழுக்கவே இருக்குது. அப்போ என்ன ஆகுனாக்கா 4, 5லாம் நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல துளாராசி நபர்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதனை மையப்படுத்தி ஒரு குறுகிய வட்டத்திலேயே உங்களுக்கான தேவைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரொம்ப தொலைதூரமாகலாம் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. பக்கத்துலேயே சில நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வரும். பக்கத்துலேயே இவ்வளோ நாள் வரைக்கும் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் அந்த வாரத்தில் வெளில வரும். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, தேவைப்படக்கூடியது, உங்களுக்கு உள்ளது அப்படிங்கிறது எல்லாமே பக்கமாகவே இந்த வாரத்தில் கிடைச்சிட வந்துடும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது துளாராசிக்கு இந்த வாரத்தில் உண்டு. இது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன். அதுக்கு அடுத்ததாக ராசியில் கிட்டத்தட்ட புதனுடைய அமைப்பு இருக்குது. அதாவது பின்னோக்கி இந்த வார அமைப்புகளில் ராசியின் கடைசி பகுதியில் புதன் இருக்குது. ஸோ அந்த படிப்பு ரீதியாக கை கொடுக்காம ஏதாச்சும் விஷயங்கள் தவறி போயிட்டு இருந்துச்சுன்னா துளாராசி நபர்களுக்கு எஜுகேட்டட் லெவலில் படிப்பு ரீதியாக ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பலரும் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த வார அமைப்புகளில் சில சூழ்நிலைகள் கொஞ்சம் ஆசைகள் வரும். துளாராசி நபர்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில மோட்டிவேஷன் அமைப்புகள் கிடைக்க வரும். ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்க அதை செய்யவும் ஆரம்பிப்பாங்க. சரியில்லாதவங்க மோட்டிவேஷனோட மட்டும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வராது. ஸோ அந்த மாதிரி பலன் தான் துளாராசி நம்மளுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க வரும். ஸோ அப்படி இப்படின்னு ஓவராலாக பார்க்கும்போது துளாராசிக்கு எப்படியாக இருந்தாலும் பொருளாதார அமைப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கருத்தாக இருக்கும் அந்த வாரத்தில்.